ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 9:30 மணி சண்டே ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே வந்துட்டு சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். வெறும் சாம்பார், அது மஞ்சள் பூசணிக்காய் ஒரு துண்டு இருந்தது போட்டு சூப்பராக பாசிப்பருப்பும் பருப்பு ரேஷன் பருப்பு தான் ரெண்டு போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்துட்டு இங்கே நம்ம இட்லி தான் செஞ்சு ஊற்றி வச்சுருக்கேன். வந்து பாருங்கள், இட்லி நல்லா புசு புசுன்னு. இப்போ ஒரு டிப்ஸையும் நான் சொல்கிறேன். இது வந்து என்ன துணி போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து போட்டிருக்கேன். இட்லி ஊற்றுறதுக்கு சூப்பராக வருது. அதில் காயறதும் இந்த துணி வந்து நல்லா காஞ்சிடுது, அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. இங்கே பக்கத்தில் நாய் கத்திட்டு கிடக்கு, ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 12:45 ஆகுது. 2 மணி ஆறு டைம் முன்னாடி தான் வந்தேன். பயங்கர டென்ஷனாக இருந்தது. வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் எந்த உயிரோடு இருக்குமோ அப்படின்ற நிலைக்கு ஆளாக இருக்கேன். அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருக்கு. சொல்லக்கூட ஆள் இல்லை. உங்கள் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணோம். எனக்கு வழி தெரியலை. பார்த்திங்கன்னா சாதம் இப்போ தான் கழுவி வச்சேன். நான் அதே மறந்துட்டேன் டென்ஷனில். மார்னிங் வச்ச பூசணிக்காய் சாம்பார் இருக்குது, வெறும் சாம்பார் டிஃபனுக்கு வச்சது. மிளகு ரசம் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு முள்ளங்கி போட்டு காஞ்ச நெத்திலி காஞ்ச சென்னாங்கண்ணி இருக்குல்ல, அது போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பாவக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தயிர் இருக்குது. சாதம் வேகும். என் பொண்ணு என்ன சாப்பிடுவான்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தர் வந்து ஒரு மகள் மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டிருந்தாங்க. அவங்க உடம்பை பார்த்துக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஏதாவதுன்னா அவங்களுக்கு என்னாலும் முடிஞ்ச ஹெல்ப் சாதாரணமாகவே பண்ணுவேன். சமைச்சேன்னா கொடுப்பேன், தான் பண்ணுவேன். அவங்க என் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஏதாவது சமைச்சதில் நான் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். முடியாத காலத்தில் கூட அதை நான் அவங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, அந்த மாதிரி உள்ளவங்க இருந்தால் நம்ம எதாவது செய்யலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மணி 12:45. இப்போ போய் உட்கார போகிறோம். மேலே துணி எடுத்துன்னு வந்துட்டு சாதம் இருந்தால் தான் சாப்பிடணும். 1 ஹவர் ஆகும். இப்படி 1 மணி ஆகும்.